friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு சூப்பரான ஆலு பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராம நல்லா பராட்டா சூப்பர் சாஃப்டா பஃபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பராட்டாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தில் நம்ம உருளைக்கிழங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டைரெக்டாக தண்ணியில் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே தண்ணி கோர்த்துக்கிட்டு அந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் இப்போ மூடி போட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக உருளைக்கிழங்கு வெந்துடும். உருளைக்கிழங்கு உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தோல் உரிச்சிட்டு நல்லா சாஃப்டாக க்ரீமியாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மேஷர்லேயோ இல்லை ஃபோர்க்கை வச்சோ நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா கூட பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அந்த பச்சை மிளகாய் காரம் தான் நல்லா தூக்கலாக இருக்கணும். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உருளைக்கிழங்கை மசிச்சிடணும், நல்லாவே மசிச்சிடணும். லைட்டாக கட்டி கட்டியாக இருந்தால் கூட உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பராட்டாவில் வெளியே வந்துடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஸ்டஃபிங் எப்போவுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பராட்டாவில் வச்சு தேய்க்க போகிறோம். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1/2 கப் அளவு கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாகி பராட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பால்ஸாக உருட்டி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி நம்ம தேய்ச்சிடலாம். 1/2 கப் மாவுக்கு எனக்கு 6 உருண்டை வந்துச்சு. ஸோ 6 பராத்தா நமக்கு ரெடி பண்ணிடலாம். சின்ன உருண்டையாக எடுத்துட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஓரளவுக்கு சர்க்கிளாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல அதையும் கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 6 பால் வர மாதிரி உருட்டிக்கோங்க. இதை நடுவில் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி ப்ளீட்ஸ் வைப்போமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ராவை எடுத்துருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பராட்டா ஈவனாக வராது. ஸோ லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு தூவிட்டு ஜென்டிலாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். ஸோ அதனால் அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக ஜென்டிலாக ஈவனாக தேய்ச்சிக்கிட்டே வாங்க. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்லலாம் கிடைக்காது, ஓரளவுக்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் நல்லா சர்க்கிளாக தேய்ச்சிக்குவீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி நல்லா சூப்பராகவே உங்களுக்கு வந்துடும். நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் கண்டிப்பாக வெளியே வரவே வராது. அதே சமயத்தில் பராட்டாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நல்லா தேய்ச்சாச்சு. ரொம்ப திக்காக சின்னதாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பராட்டா ஹார்ட் ஆயிரும். ஓரளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. அதே சமயத்தில் ஸ்டஃபிங் வெளியே வராமலும் பார்த்துக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு பஃபியாக சாஃப்டான ஆலு பராட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப பராட்டா ஈவனாக குக் ஆகி வரும்.
அவ்வளோதான், குயிக்காக ஆலு பராட்டா செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டஃபிங் வெளியே வராது, பராட்டாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.